சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000 வாங்குபவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. சோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அத்துடன் பொங்கலை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழுக்கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்திற்காக நாளை முதல் டோக்கன் விநியோகிக்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் வழங்கப்படும். டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நாள் மற்றும் நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் மற்றும் ரொக்க பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு ரேஷன் கடைகளுக்கு சில அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதன்படி பொங்கல் பரிசு மற்றும் ரொக்க பணத்தினை விற்பனை முனைய இயந்திரத்தின் மூலம் கைரேகை சரிபார்ப்பு முறைப்படி வழங்கப்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப இடையூறு உள்ளிட்ட காரணங்களால் கைரேகை சரிபார்ப்பு பணி சரிவர மேற்கொள்ளப்பட இயலாத நேரங்களில் அதற்குரிய பதிவேட்டில் உரிய கையொப்பம் பெற்று பொங்கல் பரிசு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எக்காரணத்தை கொண்டும் தகுதியான பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்படாமல் இருப்பதை தவிர்க்க வேண்டும். ரேஷன் கடைகளை சரியான நேரத்தில் திறந்து பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டும். வரிசையில் காத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டும். வரிசையில் காத்திருந்தவர்களை திருப்பி அனுப்பக்கூடாது என ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.